அறநிலையத்துறையிலிருந்து உங்களுக்கு என்ன வருமானம் வருகிறது? நீங்க என்ன கொடுக்குறீங்க? நீங்க அறநிலையத்துறையிலேருந்து கொடுக்கலங்க, நாங்க மீனவர் துறையிலேருந்து தான் கொடுத்தோம், இல்ல வேற ஏதாவது எப்படி கொடுத்தாலும் அரசு பணம், அது அரசு பணம். இங்க உள்ளது இந்துக்கள் உண்டியல்ல போடுற பணமோ, இல்ல அதுல அந்த சொத்துக்களுடைய, அந்த கோயிலுடைய சொத்துக்களுடைய வேதாரண்யம்ங்கிற கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயில் இடிபாடுகளோட இருக்கு. அதாவது சரியாக பராமரிக்கப்படாமல். 13,000 ஏக்கர் நிலம் அதுக்கு சொந்தம். எவ்வளோ? 13,000 ஏக்கர். அவ்வளவு யார் யாருக்கோ வாடகைக்கு. அதுவும் எப்படி? ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா வாடகை, 2000 ரூபா வாடகை, 3000 ரூபா வாடகை. நீங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு இல்ல 50 மடங்கு வாடகை போகக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப கம்மியா வாங்கிட்டு, அப்ப யாரு கொடுப்பாங்க? ஒன்னும் நம்ம கட்சிக்கு வேண்டியவன். அதுல வேற வேறு மதத்தவர்களுக்கு தான் அதிகமா கொடுக்குறாங்க. ஒரு மசூதியோட நிலத்துல நீங்க ஒரு இந்துவை கடை கட்டி கொள்ள அனுமதிப்பீர்களா? சர்ச்சு வாசல்ல கடை போடுறவன் இந்துவா இருந்தா விட்டுருவாங்களா? சட்டம் ஒழுங்கு தீபத்தூண்லன்னு பேசுறீங்களே, ஸ்ரீரங்கம் கோயிலையும் மற்ற கோயில் வாசல்லையும் தாடி வச்சுக்கிட்டு ஒரு சிலையை ஒன்று வச்சுக்கிட்டு கீழே கடவுளை வணங்குபவன், கடவுளை நம்புபவன் முட்டாள், அயோக்கியன், காட்டுமிராண்டின்னு எழுதுறீங்களே, அப்ப சட்ட ஒழுங்கு வராது. ஏன்னு கேட்டா இந்துக்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள். அங்க மசூதியில வச்சுப்பாரு, அவனும் கடவுள் தான் நம்ப, கடவுள் தான் வேறையே தவிர கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தானே அவங்க. இயேசு சர்ச்சு வாசல்ல வச்சுப்பாரு, சர்ச்சு வாசல்ல வச்சா பிரச்சனை ஓட்டுல மட்டும்தான் வரும். மசூதி வாசல்ல வச்சா தலையே கழுத்து மேல நிக்காது. யதார்த்தத்தை பேசுவோம். இந்துக்கள் இளிச்சவாயன்கள்.